சேப்பாக்கத்தில் உள்ள திமுக மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் நிறுவன தலைவர் துளசிராமன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். துளசிராமன் தன்னை வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசு என்றும் அரசு வேலை பெற்றுத்தரும் அதிகாரம் இருப்பதாகவும் கூறி தமிழ்நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்டவர்களிடம் ரூபாய் 2 கோடிக்கும் அதிகமான தொகையை பெற்று மோசடி செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துளசிராமன் மீது 2024ஆம் ஆண்டு பல்வேறு புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து திமுக தலைமை நடவடிக்கை எடுத்ததாகவும் 2025ஆம் ஆண்டு பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்ததாகவும் சிற்றரசு கூறினார். மேலும் துளசிராமனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பண மோசடி வழக்கிலிருந்து தப்பிக்கும் நோக்கில் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவதூறு பரப்ப முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். என் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளை துளசிராமன் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும். கொளத்தூர் பகுதியில் மட்டும் 23 பேரை அவர் ஏமாற்றியுள்ளதாக தகவல்கள் உள்ளன. எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் அவர் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர உள்ளேன் எனவும் சிற்றரசு தெரிவித்துள்ளார். தலைமை கழகத்திலிருந்து என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை அவர் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து புகாரை விசாரித்ததன் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டார். இதுதான் உண்மையும் கூட எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யார் தவறு செய்தாலும் எங்கள் கழக தலைவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அடுத்த நிமிடம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை நன்கு அறிவோம். அந்த வகையிலே யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் முடியாது என்பதை நன்கு அறிவீர்கள். அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாநகராட்சியில் வேலை வாங்கி தருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாநகராட்சியில் இன்னைக்கு எல்லாருக்கும் டெம்பரவரி ஸ்டாஃப் தான், அதுவும் கன்சாலிடேட்டட் பேல தான் எடுக்கிறாங்க, ஏஜென்சி மூலியமாக தான் எடுக்கிறாங்க. நிரந்தர வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் முறையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர் டிஎன்பிசியிலேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 23 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். அதுக்கான ஆதாரம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி எல்லா செய்தி சேனல்களையும் இது ஒரு செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது கண்டிப்பாக அவர் எந்த காரணத்திற்காக எனக்கு இது மாதிரி சொன்னார்ன்றதுக்கு டெஃபர்மேஷன் ஷூட் போட்டு மான நஷ்டம் வர கண்டிப்பாக நான் போடுவேன். சில நிர்வாகிகளோட தொடர்பு இருக்குது, அதாவது இந்த மணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டியில் சொல்கிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை, நம்ம நிர்வாகிகள் கட்சியில் இருக்கிறவங்கள ஒரு கட்சியில் அவரும் பொறுப்பில் இருக்கார், எல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் குத்தில் ஒரு கண்டிப்பாக அது வந்து கனெக்ஷன் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா நான் சொல்லலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார்கிட்ட கொடுத்தாரோ, இப்போ நான் சப்போஸ் உங்ககிட்ட நாங்கள் அவர் பணம் கொடுத்தாருனாக்கா அவர் தான் உங்ககிட்ட வந்து பணத்தை கேட்கணுமே தவிர நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு நான் தான் பொறுப்புன்னு என்ன சாட்டுறது எந்த வகையில் நியாயம் தான் நான் கேட்குறேன். அதை அவர் பார்த்து சரி பண்ணணும். அப்படி இல்லைன்றப்போ என் மேலேயோ சரி என்கிட்டயோ இல்லை காவல்துறையில போய் அவர்கிட்ட பணம் கொடுத்துங்க, அவர் கொடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. சரி சரி.